ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राद्रिमुग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनुं मोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवः शक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति 34 33 वरके डौट्स இருக்கா ओके 34th शरीरं त्वं शम्भोः शशिमिहिरवक्षोरुहयुगं तवात्मानं मन्ये भगवति नवात्मानमनघम् अतः शेषशेषी इति अयम् उभयसाधारणतया स्थितः सम्बन्धो वां समरसपरानन्दपरवोः திருப்பி சொல்றேன் शरीरं त्वं शम्भोः शशिमिहिरवक्षोरुहयुगं तवात्मानं मन्ये भगवति नवात्मानमनघम् अतः शेषशेषी इति अयम् उभयसाधारणतया स्थितः सम्बन्धो वां समरसपरानन्दपरयोः सो स्प्लिट வந்து शेषी इति अयम् उभयसाधारणतया सो शेषीत्ययमु அப்படின்னு அங்க எழுதியிருக்கோம் शेषीत्ययम् उभय அப்படி கொடுத்திருக்கோம் स्प्लिट வந்து शेषी इति अयम् उभयसाधारणतया ओके सो என்ன சொல்றார் हे भगवती देवी त्वं फर्स्ट सेंटेंसல இருக்கிற त्वं நீ எப்படி இருக்கனா शशि मिहिर वक्षोरुह युगम உன்னுடைய ஸ்தனங்கள் ஒன்னு சந்திரன் ஒன்னு சூரியன் அப்படிங்கிற ஸ்வரூபத்தோட தெரியறது இது என்னது शंभोहो शरीரம் இது பரமசிவனாரோட शरीரம் தான் என்னது இது கன்ஃபியூஸ் பண்றா அப்படின்னா ஆதிசங்கரர் சிவபெருமான தியானம் பண்றார் ஆனா என்ன ஸ்வரூபம் தெரியறது சந்திரனையும் சூரியனையும் வக்ஷஸ்தலமா வச்சுட்டு இருக்கிற அம்பாளுடைய சரீரம் தெரியறது சோ உன்னுடைய சிவபெருமானுடைய சரீரத்தை தியானம் பண்ணா ஓ சரீரம் தெரியறது சோ தெரியற அந்த சரீரம் சிவபெருமானுடையது ஆனா அது ஆஸ்பெக்ட் எது கண்ணுக்கு தெரியுதோ இட் தட் இஸ் yours ஓகே தவ ஆத்மானம் உன்னுடைய இந்த சரீரம் செகண்ட் லைன் தவாத்மானம் மன்யே ஐ அண்டர்ஸ்டாண்ட் உன்னுடைய இந்த சரீரம் இதுக்கு ஆனந்த பைரவின்னு பேர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அதாவது சிவபெருமான் உள்ள இருக்கிற சக்தியை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு பேர் ஆனந்த பைரவியும் அம்பாளுடைய சரீரத்தை பார்க்கும்போது சிவபெருமான் தெரியறது அது பேர் ஆனந்த பைரவ அப்படிங்கிற ஃபார்ம் ஓகே இந்த சரீரம் இப்படி எப்பேற்பட்ட சரீரமானது விச் இஸ் ஆல்சோ கால்டு ஆனந்த பைரவி அது இந்த பேர் இங்க சொல்லலை ஆனந்த பைரவின்னு பேர் சொல்லலை தவாத்மானம் அதாவது உன்னுடைய இப்பேற்பட்ட உன்னுடைய மன்யே ஐ அண்டர்ஸ்டாண்ட்
இட் இஸ் நவாத்மானம் அனகம். நவாத்மானம் அப்படின்னா 9 விதமான ஆர் 9 வியூகங்கள் இருக்கிற ஸ்வரூபம். வியூகம்னா ஒண்ணுக்குள்ள 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 ஒண்ணு, ஆவரணங்கள்னு சொல்றோம்ல, அதான் வியூகம். இது எப்படி இருக்கு? அனகம், பியூரா இருக்கு, சின்லெஸ்ஸா இருக்கு. எந்த வித கிளேஷமோ எந்த வித அழுக்கு ஒரு பாப காரியம்னு இல்லாம ரொம்ப பியூரா இருக்கு. வாட் டஸ் திஸ் மீன்? அம்பாளுடைய சரீரத்துக்கும் இந்த மாதிரி 9 வியூகம் சொல்லுவா, சிவபெருமானுடைய சரீரத்துக்கும் 9 வியூகம் சொல்லுவா. ஸோ இங்கே சிவபெருமானை தியானம் பண்ண போனால் அம்பாளுடைய சரீரம் தெரியுது, உனக்கும் 9 வியூக ஸ்வரூபம், சிவபெருமானுக்கும் 9 வியூக ஸ்வரூபம். அதனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். என்னது? வாம். வாம்னா பிட்வீன் யூ டூ, உங்கள் 2 பேருக்கும். ஓகே, வாம் சமரச பரானந்த பரயோகோ. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீள். அதாவது சிவபெருமான் வேற விஷயம், நீ வேற விஷயம்ங்கிறது இல்லை. சமரச பரானந்த பரயோகோ, சமரசமா இருக்கு உங்களுடைய இந்த ஸ்வரூபம். அது எப்பேற்பட்டது? பரமா ஆனந்தத்தை விட ஒசத்தியா பரமானந்தமா இருக்கு. ஓகே, உபய சாதாரணத்தையா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அதாவது பாஸ்டர்லேருந்து எல்லாமே அந்த சரீரம் எப்படி இருக்கு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அந்த சரீரத்தில். அண்ட் இட் இஸ் யுனைடெட். இது டிஸ்டிங்க்ட், அது டிஸ்டிங்க்டா இல்லை. ஸ்திதா, அது இப்படிதான் இருக்கு. அதாவது அந்த அந்த அம்பாளுடைய சரீரமும் சிவபெருமானுடைய சரீரமும் எப்படி இருக்கு, நீங்க இதை பிரிச்சு காமிக்க முடியாது. இட் இஸ் யுனைடெட், இன்செப்பரபிளா இருக்கு. தட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் தெம். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு சேஷசேஷி இதி சம்பந்த அயம். இந்த சம்பந்தம், the relationship or the relation is in the form of sheshaha and sheshi. Primary form, secondary form னு ஒன்று இருக்கு. அதாவது 2 பின்னமா இல்லாம ஒரே ஸ்வரூபமா தான் இருக்கு. இந்த ஸ்வரூபம் பிரைமரி, இதுல இருந்து இது வந்திருக்கு செகண்டரி அப்படின்னு வேணா சொல்ற மாதிரி இருக்கே தவிர்த்து இது தனியா அம்பாளுடைய சரீரம்னு பிரிக்கிற மாதிரியோ இல்லை இது தனியா சிவபெருமானுடைய சரீரம்னு பிரிக்கிற மாதிரி இல்லை. 2ம் ஒன்னாதான் வருது அப்படின்னு சொல்ற. ஜஸ்ட் புரிஞ்சதா? ஷரீரம் துவம் சம்போஹோ சசிமிஹிர வக்ஷோருஹ யுகம். சம்போஹோ சரீரம், சிவபெருமானுடைய சரீரத்துல என்ன இருக்கு? துவம், உன்னுடைய சரீரம் தெரியறது. அது எப்படி இருக்கு? சசிமிஹிர வக்ஷோருஹ யுகம். வக்ஷஸ்தலம், சந்திரனும் சூரியனும் இருக்கிற வக்ஷஸ்தலம் தெரியறது. அது சிவபெருமானுடைய வக்ஷஸ்தலமா இல்லை, அம்பாளுடையது. சிவபெருமானை பார்க்கும்போது என்ன தெரியறது? அம்பாளுடைய வக்ஷஸ்தலம் தெரியறது. அந்த அந்த வக்ஷஸ்தலம் யாருடையது? தவாத்மானம் மன்யே, உன்னுடையதுங்கிறது எனக்கு புரியறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த மன்யேங்கிற வார்த்தை வந்து இட் மீன்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஐ எம் ஏபிள் டு இன்ஃபர். இந்த என்னெல்லாம் நான் இன்ஃபர் பண்றேன்னா, சிவபெருமானுடைய சரீரத்தை பார்த்தா அந்த இடத்துல நீதான் இருக்கங்கிறது ஐ கேன் சி. இந்த சரீரம் எப்பேற்பட்டது? நவாத்மானம் அனகம், 9 வியூகங்கள் 9 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற சரீரம் which is anagam, which is pure, sinless. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய சரீரம் ஃப்ளஷ் இருக்கு, பிளட் இருக்கு. நம்மளுடைய சரீரத்துலேயும் 9 துவாரம் இருக்கு. ஓகே, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், 5 கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் சேர்த்தா உபஸ்தான, அதாவது காது, வாய், கண்ணு, மூக்கு, துவக்கு, 5 இந்திரியங்களும், ஆர்கன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்தா 9 துவாரம் நம்மளுக்கும் உண்டு. ஆனால் சிவபெருமானும் அம்பாளுக்கும் ஆன 9 ஆஸ்பெக்ட்ஸ் அவ சரீரத்தில் என்னதுங்கிறது ஒரு லிஸ்டே இருக்கு. இங்கே அதை டைரெக்டாக அவர் என்னன்னு சொல்லலை. ஆனால் 2 பேருக்கும் அது இருக்கு. இப்போ சிவபெருமானுக்கு மட்டும் இருக்குன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இல்லை அம்பாளுக்கு மட்டும் இருக்குன்னா அம்பாள் வசத்தின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லை, அது 2 பேருக்கும் இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது இட் இஸ் காமன் டு போத். அது அம்பாள்னு வரும்போது அந்த ஆஸ்பெக்டை டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம்.
சிவபெருமான்னு வரும்போது அதை டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ப்ரெசென்ட் பண்றோமே தவிர்த்து போத் ஹாவ் த சேம் ஆஸ்பெக்ட்ஸ். நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், அம்பாளுடைய சரீரம் அப்படின்னு வந்துட்டுனா நம்ம என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும், அது சித் ஸ்வரூபமானது. இட் இஸ் எனர்ஜி பாடி, இட் இஸ் நாட் நம்மள மாதிரி ஃப்ளஷ் அண்ட் பிளட் கிடையாது. அது சட்டில் பாடி, அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மதரமாக இருக்கும், சூக்ஷ்மதமமாக இருக்கும். அதாவது தேவதைகளை பற்றி ரெஃபரன்ஸ் வரும்போது கிருஷ்ணாவதாரத்தில், ராமாவதாரத்தில், இப்போ ராமரை பற்றியோ சீதையை பற்றியோ இல்லை கிருஷ்ணரை பற்றியோ, ஏன்னா இதான நம்மளுக்கு தெரிஞ்ச ஹியூமன் ஃபார்ம்ஸில் வந்து அவதாரம் வெரி பாப்புலர். இவாளுடைய சரீரத்தை பற்றி ரெஃபரன்சஸ் வர இடத்துலலாம் ரொம்ப லைட்டாக இருக்குது, கால் பாதம் பார்த்தா ரொம்ப மென்மையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். அதாவது நான் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டேன் நேற்றுக்கு, ராதையோட காலில் மருதாணி இட்டு விட்டுன்னு இருந்தாலாம், ஆர் மருதாணி மாதிரி ஏதோ ஒரு சாயம் பூசி விட்டுன்னு இருந்தாலாம். அது வந்து ரெட்டு கலர்ல இருந்துதான். ஆனால் ராதையோட பாதமும் அதே ரெட்டாம். அந்த சாயம் பூசினாலா இல்லையான்னு டவுட் வந்துட்டு தான். அது எப்படி கண்டுபிடிச்சாலாம், ஒரு கையில் ஒரு பாதத்தையும் இன்னொரு கையில் இன்னொரு பாதத்தையும் தாங்கி பார்த்தாலாம். எது பாரமாக இருக்கோ அந்த காலில் வச்சு விட்டோம் சாயத்தை, பாரம் இல்லாத பாதத்தில் வச்சு விடலைன்னு கண்டுபிடிச்சாலாம். அந்த அளவுக்கு அவளுடைய பாதம் வந்து கோமலமாக இருக்கும், பாடியே லைட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் ஆனவாளை பாருங்கோ, சரீரமே அவளுக்கு மெல்லிசாக இருக்கும். பெரியவாளை பார்த்துருக்கேளா, அவள் வந்து தினோண்டு அவளோ பொரியோ சாப்பிட்டுட்டு போவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தெரியாது அவள் என்ன ஆகாரம் எடுத்துட்டான்னு. பட் வாட் எவர் இட் வாஸ், அவள் கடைசியிலலாம் அப்படியே எலும்பும் தோலுமாக தான் இருந்தா, ஏதோ ஆகாரம் சாப்பிட்டுருந்தா. ஆனால் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். எவ்வளோ தூரம் நடந்திருக்கா இல்லையா, அவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் இந்தியா ஃபுல்லாக நடந்து போயிட்டு வந்திருக்கா. வித் அந்த நெல் பொரியோ இல்லை அவளோ அதுதான் ஆகாரம் அப்படின்னு வச்சுட்டே அவ பிக்ஷை பண்ணா அவளை மாதிரி பிக்ஷை பண்ண முடியாது, அவ பட்டினி கிடந்தா அவளை மாதிரி பட்டினியும் கிடக்க முடியாது. ஏகாதசி பட்னின்னா தசமி அன்னைக்கே மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட மாட்டான். ஏகாதசி எப்படி இருக்கணும்னா தசமி அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு யூ ஷுட் நாட் ஸ்டாப் யுவர் பாடி ஃப்ரம் ஃபுட். அதனால தசமி அன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாப்பிட்ருப்பீங்க, லாஸ்ட் ஹாஃபை சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு பெரியவா அப்படிதான் இருப்பா, தசமி சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிப்பாளா, அன்னைக்கு அட்லீஸ்ட் ஜலபானமாக தான் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு அதுவும் கிடையாது, நிர்ஜலம். துவாதசி அன்னைக்கு பிரதோஷம் வந்து எடுத்துனா அன்னைக்கும் நிர்ஜலம். பிரதோஷம் ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஏகாதசி இருந்து சனிக்கிழமை பிரதோஷம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுத்து அப்படின்னா 6 மணி வரைக்கும் தான் சாப்பிடுவா, 6 மணிக்கு மேல சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த 6 மணிக்குள்ள அவ பிக்ஷை பண்ணலைன்னா அன்னைக்கும் பட்னி. எப்படி இப்படி ஒட்ட ஒட்ட கிடப்பான்னு பார்த்து கேட்காதவா கிடையாது. அதே மாதிரி அவளுக்கு சமைச்சு போட்டவா எல்லாரும் உப்மா பண்றேன்னு பண்ணி கொடுத்து இது பத்தலை இன்னும் கொஞ்சம் பண்ணு, பத்தலை இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னு சாப்பிட்டவாளும் இருக்கா, போட்டவாளும் இருக்கா பெரியவாளுக்கு. ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் நம்ம என்ன கவனிச்சிருக்கோம்னா பெரியவாளோட சரீரம் ரொம்ப லைட்டா இருக்கும். இது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் இந்த என்னோட ஏஜ் குரூப்க்கு மேல இருந்தவா எல்லாருமே பார்த்துருப்பா. பெரியவாளோட சரீரமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. போன் வெயிட் கூட அவ்வளோ தெரிஞ்சதில்லை. இன்ஃபேக்ட் என்ன சொல்வான்னா பெரியவாளை பல்லக்கில் தூக்கினவா வந்து சொல்வா பல்லக்கு வெயிட்டா இருக்கும், பெரியவா ஏறி உட்காந்த வெயிட்டே தெரியாதும்பா. there is video recording of this. பெரியவாளை பல்லக்கில் தூக்கினவா பல்லக்கு வெயிட்டே தெரியாம நாங்க நாள் கணக்கா தூக்கின்னு போயிருக்கோம். பெரியவா ஏறி உட்காந்தா பல்லக்கும் வெயிட்டும் தெரியாது, அவளோட வெயிட்டும் தெரியாதும்பா. அதனால எங்களுக்கு சமமாவே இருந்தது இல்லம்பா. இங்க பெரியவாளை தூக்கின்னு போயிருக்கேளே, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கேளே, எப்படி உங்களால தூக்க முடிஞ்சது வந்தது போனதுன்னு யாரான்னு கேட்டா அவளோட பதில் பெரியவா உட்கார்ற வரைக்கும் பல்லக்கு வெயிட்டா இருக்கும், அவ உட்காந்தாச்சு பல்லக்குள்ள ஏறி மேனாக்குள்ள ஏறி உட்காந்துட்டானா வெயிட்டே இருக்காதும்பா. எவ்வளவு தூரம் வேணா தூக்கின்னு போலாம் சாமி, பிரச்சனையே இல்லம்பா. ஸோ தேவதைகளுடைய சரீரம் ரொம்ப சட்டிலான சரீரம், அதுல ரொம்ப பிசிக்கல் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ நம்ம சொல்ற இந்த மனுஷ சரீரத்துல நவத்வாரம், அவளுடைய சரீரத்துல 9 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அது என்னன்னு சொல்றேன். ஸோ இப்படி சுவாமியும் அம்பாளும் ஒரு சரீரமா இருக்கா இல்லையா,
அம்பாளன்னு எடுத்துட்டேலாம் அந்த அம்பாளுக்கு ஸ்வரூபம் ஆனந்த பைரவின்னு பேர். இல்ல அதை சிவபெருமான்னு எடுத்துட்டேன்னா ஆனந்த பைரவன்னு பேர். அதனால இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தரை தியானம் பண்ணா இன்னொருத்தர் அந்த சரீரத்துல தெரியறேங்கிறதுனால ரெண்டு பேருடைய சரீரத்திலையும் 9 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குங்கிறதுனால இதை சேஷின்னு சொல்றேன். பிரைமரி ஃபார்ம்னு ஒன்று, செகண்டரி ஃபார்ம்னு உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு ஐ வுட் லைக் டு டேர்ம் திஸ். பிகாஸ் அதுதான் உங்களுடைய சம்பந்தம். உங்களுக்குள்ள சம்பந்தம் என்ன? பிரைமரி ஃபார்ம்னு ஒன்று, வேர் போத் ஆஃப் யூ ஆர் யுனைடெட். செகண்டரி ஃபார்ம்னு வந்தால் தனித்தனியாக நம்மளுக்காக அது தெரியற மாதிரி ஒரு ஃபார்முக்கு வரா. ஏன்? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் என்ன? த ஃபார்ம் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் தட் பிட்வீன் யூ டூ சமரச பரானந்த பரயோகோ. உங்களுக்குள்ள யூனிட்டி தான் இருக்கு. யூஆர் ஆல் யுனைடெட். போத் ஆஃப் யூ ஆர் யுனைடெட், இன்செப்பரபிளி யுனைடடா இருக்கு. அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம். ஸோ சேஷி இத்தி அயம் உபய, உங்க ரெண்டு பேருக்கும் சாதாரணத்தையா ஸ்திதா, சாதாரணமா பார்த்தா உங்களுடைய ஸ்வரூபத்துக்குள்ள சம்பந்தம் என்ன? வாம் சமரச பரானந்த பரயோகோ. அண்ட் இந்த சேஷி பாவத்தோட நீங்க பார்த்தேன்னா ரெண்டு பேரும் இன்செப்பரபிளா ஒரே சரீரத்துல இருக்கிறவான்னு பார்த்தேன்னா அந்த ஸ்வரூபமானது எப்படி இருக்குன்னா பரமானந்தமா இருக்கு. ஆனந்தம்னாலே அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பரமானந்தமா இருக்கு. பரமானந்தத்துக்கு சோர்ஸா அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. புரியுதா? புரியலையா? ஸோ இதுக்கு இன்னும் ஒரு தீர்க்கமான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிவபெருமானுக்கும் சக்தியும் எப்படிப்பட்டவாங்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஒன்று வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே. இந்த ஸ்லோகம் நான் கோட் பண்ணி சொல்லியிருக்கேன். சொல்லும் பொருளும் நீங்க எப்படி பிரிக்க முடியாதோ, தோ இட் அப்பியர்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு வார்த்தைன்னு சொன்னா அதோட அர்த்தத்தை நீங்க பிரிக்க முடியாது. இல்ல அர்த்தத்தை மட்டும் சொல்லி வார்த்தையை சொல்லாம இருக்க முடியாது, இம்பாசிபிள். ஆனா இன் பிரின்சிபல் போத் லுக் லைக் தே ஆர் டிஃப்ரெண்ட். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதோட அர்த்தத்தை அதுல இருந்து பிரிக்க முடியுமா? இது உப்பமா காளிதாசஸ்யன்னு சொல்வா. காளிதாசன் போல உப்பமா சொல்லவே முடியாதும்பா. இதுதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். முதல்ல ஆரம்பமே இதுதான். வாக் அர்த்தாவிவ சம்பிருக்தவோ, சொல்லும் பொருளும் எப்படி பெண்ணி பிணைஞ்சிருக்கோ அதே மாதிரி என்னுடைய அம்மையும் அப்பனுமான சிவபெருமானும் பார்வதியும் எனக்கு சொல்லும் அது பொருளும் மனசுல உதிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்லோகம். வாக் அர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாக் அர்த்த பிரதிபத்தை, எனக்கு மனசுல அது தோன்றதுக்கு ஜகத பிதரவு வந்தே, இந்த உலகத்துக்கே தாயும் தந்தையுமான இந்த சிவபெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரவ் அவளை நமஸ்காரம் பண்றேன். நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரியணும்னா இந்த மாதிரி யாரால சொல்ல முடியும்னா வால்மீகி, அதுக்கு அடுத்து காளிதாசன் தான். போட்டார்னா நங்கூரமா போடுவார். அப்படி ஏதோ ஒன்னெல்லாம் அப்படியே ஒன்று சொல்லின்னு போக மாட்டார். என்னோட வாத்தியார் சொல்வார், காளிதாசனுடைய காவியம் படிக்கிறதுக்காக சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படிம்பார். அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிம்பார். If you want to really enjoy life, you have to read Kalidasa. அது காளிதாசனை படிக்கணும்னா சம்ஸ்கிருதத்துல படி, டிரான்ஸ்லேஷன் படிக்காதம்பர். So this is Kalidasa's example. அபிராம பட்டர் சொல்லும் பொருளும் துணைவருடன் நடமாடும் அப்படின்னு 24வது அந்தாதின்னு நினைக்கிறேன். அங்கேயும் அவர் அதே எக்ஸாம்பிள், சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி சிவபெருமானோட பிணைந்திருக்கும் கொடியே அப்படின்னு தான் பாடியிருப்பேன். அது ஒன்று. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி சைவிசத்தில் பிரகாஷ விமர்ச கான்செப்ட் இருக்கு. ஒரு விளக்கு இருக்குன்னா இந்த விளக்கினுடைய ஒளி பிரகாசம், அதாவது விளக்கு பிரகாசம், அந்த ஜுவாலை பிரகாசம், அது ஒளி விச் ஸ்ப்ரெட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் இஸ் கால்ட் விமர்சம். அப்போ விளக்குல இருந்து ஒளியை நீங்க பிரிக்க முடியுமா? விளக்குன்னா ஒளி இருக்கதா செய்யும். ஒளின்னு ஒன்று இருக்குன்னா அங்கே விளக்கு இருக்கதா வேணும் இல்லையா?
How can you separate that? ஸோ அதுதான் இங்க அவரும் சொல்றார், ஒரு சரீரத்தை தியானம் பண்ணா இன்னொரு சரீரம் தெரியறது. சரி, அந்த இன்னொரு சரீரம் என்னன்னு பார்த்தா சிவபெருமானுடைய சரீரம் தெரியறது. ஸோ there is a primary and secondary aspect. அதுவும் 9 விதமா இருக்கு, 2 பேருக்கும் அதே மாதிரி இருக்கு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ போத் ஆர் இன்செப்பரபிளி யுனைடெட். அதுதான் உங்களுடைய ஸ்வரூபம். நான் அம்பாளை பூஜை பண்றேன்னா அங்க சிவபெருமானுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி பூஜை நடக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை நான் சிவபெருமானை பூஜை பண்றேன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி அம்பாளுக்கும் பூஜை நடக்கிறதுன்னு அர்த்தம். இவளை பத்தி பேசிட்டு அவரை பத்தி பேசலைங்கிறதும், அவரை பத்தி பேசிட்டு இவளை பத்தி பேசலைங்கிறதும் ஆகாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ இதுக்கு சம்ஸ்கிருத லாஜிக்ல சேஷ சேஷி பாவம்னு சொல்லுவான். பிரைமரி அண்ட் செகண்டரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த அப்சல்யூட் பவர் ஆஃப் அத்தாரிட்டி, ஓகே, அப்சல்யூட் ஃப்ரீடம் அப்படின்னு உண்டுன்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, இந்த 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 அப்சல்யூட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பரதந்திரா வயமனையான்னு வந்திருக்கு. இதுல மூக பஞ்சசக்தியில நம்ம எல்லாரும் அம்பாளுக்கு பரதந்திரமா போனவா. we are all dependent on her. அப்ப எதுக்கும் டிபெண்டா இல்லாத ஒரு சக்தி அவ மட்டும்தான், சுதந்திரம். ஸோ சிவபெருமான் தன்னுடைய சுவாதந்திரத்தை அம்பாள்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது he is also dependent on சக்தி. அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பராசக்தியினால மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா இவர் சுத்த சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். சைத்தன்யம்னா என்ன? அறிவு, தமிழ்ல சொன்னா. இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஓகே ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏதோ உங்களுக்குள்ள சம்திங் ஹஸ் ஓப்பன்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், கரெக்டா? ஓ, இது எனக்கு ஏற்கனவே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கே, சம்திங் நியூ ஹேஸ் கம் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், கரெக்டா? இதுக்கு பேர் தான் அறிவுன்னு சொல்றது. இது நீங்க அதோட பேரஃபர்னேலியா, அதோடைய அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த அறிவை மட்டும் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் பியோர் கான்சியஸ்னஸ். உங்களோட ஒருத்தரோட பியோர் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, ஒட்டுமொத்த பியோர் கான்சியஸ்னஸும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு இமேஜினேஷன், எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல. அது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் தான் அது. பட் if I can express it this way, maybe this is how it needs to be. சுத்த சைத்தன்யமா சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கார் என்ன. பட் சுத்த சைத்தன்யமா இருக்கிறவர் he has also caused manifestation. அப்ப அதுக்கு ஒண்ணு வேணுமே. சிவமா உட்கார்ந்துட்டு இருக்கார். நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? சம் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கமிங் அவுட். அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுறது டு மேனிஃபெஸ்ட். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சக்தியை எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? தனக்குள்ள இருந்து சக்தி வந்தா நீங்க அப்படி புரிஞ்சுட்டாலும் சரி, இல்லை சக்திக்குள்ள இருந்து சிவம் வந்தது அண்ட் சக்தி இயங்கித்துன்னு நீங்க எப்படி அந்த மாதிரி புரிஞ்சுட்டாலும் சரி, தப்பு கிடையாது. ஈதர் வே சிவா அறிவுன்னு ஒன்று இருக்கு. அந்த அறிவுல இருந்து தானே ஒரு சம்திங் ஹேஸ் டு கம் அப். மேனுவல் இருக்கு, ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ப்ளூ பிரிண்ட்ல இருந்து தானே ஒன்று பிசிக்கல் ஃபார்முக்கு வர முடியும். ஸோ அது அந்த ப்ளூ பிரிண்ட்டை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ப்ளூ பிரிண்ட்டாக இருக்காரு சிவமா, பட் அது ஃபிசிக்கல் ஃபார்மில் அந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் வரணுங்கிறதுக்கு சக்தி தேவை. அது இல்லாமல் வராது. புரியுதா? If you take in that sense, okay, he has to give and the swatantriyam to Ambal. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய பவர்ஸுக்கும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? இப்ப தன்னோட பவர் அம்பாள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா கேன் யூ டிஃபரன்ஷியேட் அ பர்சன் அண்ட் இஸ் பவர்ஸ்? இது என்னோட குருமாமா சொல்ற எக்ஸாம்பிள். இது கேன் யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ பர்சன் அண்ட் இஸ் பவர்ஸ்? நோ.
பர்சன் அண்ட் இஸ் பவர் இஸ் போத் சேம். ஸோ இவர் அவள்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ரெண்டாவதா ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளேருந்து தான் இருக்குது, ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஹேவிங் செட் திஸ், they remain one and inseparable. So there can be no difference between Shiva and Shakti. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் சங்கராச்சாரியர் வந்து சிவபெருமான தியானம் பண்ணும்போது அவருக்கு பராசக்தியோட தர்சனம் கிடைக்கிறது. அவருக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு ப்ரூஃபா நம்மள்ட்ட என்ன சொல்றார்? அம்பாளுடைய ஸ்தனம் தெரிஞ்சதுங்கிறார். நான் சிவபெருமான தான் தியானம் பண்ண போனேன், ஆனா எனக்கு ஒரு ஸ்திரீயோடைய அங்கங்கள் தெரியறது. அப்போ அதை நான் யாருன்னு எடுத்துக்கிறது? அது நீ தான், அம்பாளை தான் சொல்ல முடியும், வேற யாரை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறேன். இஸ் பிரசன்டிங் இஸ் எவிடன்ஸ். அம்பாளும் சிவபெருமானும் வேறு இல்லைங்கிறதுக்கு நான் சிவபெருமான தியானம் பண்ண போனால் பராசக்தி தர்சனம் கொடுக்கறதும், பராசக்தியை தியானம் பண்ணால் சிவபெருமான் தர்சனம் கொடுக்கறதும் ரொம்ப சாதாரணத்தனமாக இருக்கு. அண்ட் சிவபெருமான் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ஹி சின்லெஸ் அப்படிங்கிறார். அனகா, அகம்னா பாபம், அனகம்னா பாபமற்ற தன்மை, அதாவது கர்மா எங்கேயும் அக்யூமுலேட் ஆகலை, சுத்த அறிவா இருக்கு அந்த தத்துவம். அதுக்கு எந்த ஒரு பாபமோ கர்மானோ ஒன்று ஏற்படலை, சுத்தமா இருக்கு. ஓகே, அண்ட் இதுக்கு 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்றார், which is common to both. ஓகே, இது 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 என்னன்னு எங்க கிடைக்கிறதுனா விஞ்ஞான பைரவ தந்திரம்னு ஒன்று இருக்கு, அந்த தந்திரத்துல தான் கிடைக்கிறது இந்த 9 என்னன்னு. சிவபெருமான நவவியூகம் அப்படின்னு ஏன் சொல்றான்னா அவருடைய சரீரத்துல 9 ஆட்ரிபியூட்ஸ் சொல்லலாம். எந்த இடத்துல? ஓகே, சிவபெருமானுடைய சரீரத்துல 9 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லலாம். சரீரத்துல இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம். என்னன்னா காலம், குலம், நாமம், ஞானம், சித்தம், நாதம், பிந்து, கலா அண்ட் ஜீவ. ஓகே, அதாவது டைம் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்ட வஸ்து. குலம், அதாவது ஒரு லீனியேஜ் யார்கிட்ட இருந்து வருமோ, த சோர்ஸ் ஆஃப் தட் லீனியேஜ். நாமம், அதுக்குன்னு ஒரு பெயர், அதோட மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அஸ் அறிவு, மேனிஃபெஸ்டேஷன் அஸ் சவுண்டு, மேனிஃபெஸ்டேஷன் அஸ் சித்தா இன் த ஹியூமன் மைண்ட். இப்படி இப்போ நான் சொன்ன ஒரு நாமாக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. நம்ம ரொம்ப டீப் டைவ் அதில் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட பேர் சொல்கிறேன். நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 9 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. காலம், குலம், ஞானம், சித்தம், ஜீவ, இப்படியெல்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அம்பாளுக்கும் இந்த மாதிரி இருக்கு. அம்பாளுடைய 9 ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா வாம, ஜேஷ்ட, ரௌத்ரி, அம்பிகா, இச்சா, ஞான, கிரியா, சாந்தா, பரா. இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து you don't have to understand what it is, but what I need to tell you is சிவபெருமானுக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நேம்ஸ் வருது, அம்பாளுக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸில் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் நேம்ஸ் வருது. பட் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் டிபெண்ட். இந்த ஆட்ரிபியூட்டுக்கும் அந்த ஆட்ரிபியூட்டுக்கும் பர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகும். இப்போ எப்படி சொல்லும் பொருளும் லுக்ஸ் லைக் 2 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பட் இஸ் எசென்ஷியலி ஒன் அண்ட் த சேமோ, அதே மாதிரி சிவபெருமானை பற்றின ஆட்ரிபியூட்ஸும் அம்பாளுடைய ஆட்ரிபியூட்ஸும் இட் இஸ் நாட் இண்டிபெண்ட், அது இன்டர் டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்டர் டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு சே இட் இஸ் ஒன் அண்ட் த சேம். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் சொல்லும் பொருளும், word and its meaning, or light and its rays.
ஆக்சுவலி இங்கிலீஷில் அதுக்கு வார்த்தை இல்லை. பிரகாஷம் விமர்சம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை இல்லை. நாட் ஷுர் ஹவு டு சே தட். லைட் அண்ட் ரேஸ் ஆஃப் லைட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தான் சிவபெருமானுடைய இந்த காலம் குலம் ஞானம் சித்தம்ங்கிற அட்ரிபியூட்ஸ், அம்பாளுடைய இச்சா ஞான கிரியா மேட்ச் ஆறுது, புரியுறது அவங்களுக்கு டக்குன்னு அந்த பேரெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தா சம்வேர் இட் இஸ் ஆல் ஒன் அண்ட் த சேம். இதை தான் வந்து ஸ்ரீ சக்கரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, தே ஆல் இன்டர்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடது மேல் நோக்கின ட்ரையாங்கிள்ஸ் 9 கிடைக்கும், அம்பாளுடைய கீழ் நோக்கின ட்ரையாங்கிள்ஸும் 9 கிடைக்கும். இந்த ஒரு அட்ரிபியூட்டும் அந்த ஒரு ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸ்ரீசக்கர தத்துவத்தை ரொம்ப டீப்பாக படிக்கிறவா அதை படிப்பா. நான் we don't have to complicate about it right now. பட் இந்த மாதிரி அட்ரிபியூட்ஸுங்கிறது சிவபெருமானுடைய சரீரத்துக்கும் சொல்லுவா, அம்பாளுடைய சரீரத்துக்கும் சொல்லுவா, விச் ஆர் போத் இன்டர் டிபெண்ட். ஸோ நான் அட்ரிபியூட்ஸ் வச்சு பார்த்தாலும் ஒரு சரீரமாக தான் தெரியறது, நான் அதை போய் அணுகினாலும் அது ஒரு சரீரமாக தான் தெரியறது. அதனால இதுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் ஒன்லி டாக்கிங் அபவுட் யூ ஒன் பர்சன், அதாவது அம்பாளை பத்தி தான் இங்க நான் எதை பேசினாலும், சிவபெருமான பேசினாலும் ஒன்னதான் பேசுறேன். அண்ட் உங்களுடைய இந்த ஸ்வரூபம் விச் இஸ் யூனிஃபைடு, இது எப்படி இருக்கு? பரானந்தம். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட் பிளிஸ். ஸோ இந்த இன்ஃபினிட் பிளிஸ்லேருந்து தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் கிரியேஷன் ஸ்டார்ட்ஸ். எதுக்கு இப்போ ஆனந்தத்தை பற்றி திடீர்னு பேசுகிறார்? அவளுடைய சரீரத்தை பற்றி பேசினார், ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பேசினார், எல்லாம் ஒன்றா இருக்குன்னார். பட் வை டஸ் ஹி ஹாவ் டு சே பரானந்த, சாரி அந்த வார்த்தை என்ன கரெக்டாக சொல்கிறேன், வை டஸ் ஹி ஹாவ் டு சே சமரச பரானந்த பரயோகோ அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும்? அவளுடைய சம்பந்தத்தை பற்றி ஏன் பேசணும்? இப்போ நம்மளுடைய அல்டிமேட் கோல் அதுவாக தானே இருக்கு. யாரை கேட்டாலும் அல்டிமேட்டாக என்ன சொல்றா, நான் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தத்தை நோக்கி தான் எல்லாரும் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். யாராவது இங்க இருக்கேலா எனக்கு ஹாப்பியா இருக்க வேண்டாம்னு சொல்றவா? எனிபடி? இல்ல பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா இருந்துக்கிறேன். அது ஏன்னா அது நம்மளுடைய ஸ்வரூபம். ஸோ அந்த ஸ்வரூபத்தோடைய அல்டிமேட் பினாக்கல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவமும் சக்தியும் ஒன்னா சேர்றதுல தான் அந்த ஆனந்தம்ங்கிற ஆஸ்பெக்ட் வருதுங்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் அது பரவி இருக்கு, அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. எவ்ரிபடி இஸ் அஸ்பைரிங் ஃபார் இட் அண்ட் எவ்ரிபடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இட். காமெடி என்னன்னா அது ஆல்ரெடி இருக்குன்னு தெரியாம கையில வெண்ணெயை வச்சுட்டு வெளியில நெய் தேடிட்டு இருக்கோங்கிறதா விஷயமே தவிர்த்து, இங்க ஆதிசங்கர் என்ன சொல்றார், நான் எதை தேடினாலும் இந்த தத்துவம் தான் கண்ணுக்கு தெரியறது. ஸோ இதை விட பரமானந்தத்துக்கான விஷயம் வேற எது இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். பகவத்கீதால ஆரம்பத்தை நான் பேசினேன், ஐ லேக் அப்படிங்கிற ஒரு பேசிக் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் ஆட்டிடியூட்ல என்கிட்ட இது இல்லைங்கிறனால தான் நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். பட் ஒன் யூ ரியலைஸ் யூர் ஆல்ரெடி தட், அந்த ஐ லேக்குங்கிற ஆட்டிடியூட் போயிடுத்துனாலே எவ்ரி திங் இஸ் ஃபைன். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இன்செக்யூரா இல்லைங்கிறவா வெரி ரேர் பீப்புள். நம்ம அவளை பார்க்கும்போது புரியறது அவளை மாதிரி நம்மளாலே இருக்க முடியும். இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி சிம்பிள் திங். இஃப் யூ கேன் ஜஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஐ லேக் டு ஐ எம் எவ்ரி திங், அந்த ஷிஃப்ட் தான். ஆனால் அந்த ஷிஃப்ட் வரத்துக்கு கீதாபதேசம் தேவைப்படுறது. ஸோ அந்த ஆனந்தம்ங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. பட் வி ஆர் நாட் ஏபிள் டு ரியலைஸ் தட். அந்த ரியலைசேஷன் வரத்துக்கு அந்த சிவபெருமானும் சக்தியும் போல ஒரு ஹையர் பவரை நோக்கி நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. திங்கிங் இட் இஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் ஐ எம் சம்திங் எல்ஸ். பட் அவ எப்படி இருக்கா, இந்த பரமானந்தத்துல எப்போதும் ஒன்னாவே தான் இருக்கா. ஸோ அவ ஆனந்தமா தான் இருந்துட்டு இருக்கா. அண்ட் அதே ஆஸ்பெக்ட் தான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கு. பட் it's a matter of time that you realize it. அவ்வளவுதான், அந்த ரியலைசேஷன் வரணும். இங்க ஆதிசங்கர் என்ன சொல்றார், அதை நான் பார்க்கறேங்கிற இந்த பரமானந்தத்துக்கான அந்த ஃபார்ம், அதை பார்த்த உடனே பரமானந்தம் இதுதான் அதுக்கு சோர்ஸ்ன்னு தெரியற அந்த ஃபார்ம் எனக்கு தெரியறது அப்படிங்கிற டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார். சிவங்கிற வார்த்தைன்னா என்ன, பியோர் சின்லெஸ் மங்களகரமானன்னு அர்த்தம். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்துன்னா, நம்ம வேர்ல்ட்லி லெவல்ல பேசப்படுற விஷயங்களை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இவா இருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும்.
இதுக்கு நான் இப்போ நிறைய ஆங்கிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். புரியறதா இல்லை மொத்தமாக குழம்பி போயிடுதான்னு எனக்கு தெரியல. நான் அதனால தான் சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை நான் தனியாக எடுக்கிறேன். பிகாஸ் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இதில் வந்து பாஷ்யத்தில் கொடுத்துருக்கா. இன்னும் இருக்குது ஆக்சுவலி, இன்னும் 2 பேஜுக்கு இருக்குது. நான் சொல்லலை, வேண்டான்னு விட்டுட்டேன். இல்ல அதான் அப்ப அது ஒரே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வந்து சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு அவர் வந்து சொல்லிவிட்டாரே. அப்புறம் அத வந்து இப்போ ஃபுல்லா எம்பசைஸ் பண்ற மாதிரி இருக்கு அந்த தத்துவங்களுக்கெல்லாம். சி அதவா சொல்லிட்டா நம்ம அறிவுக்கு அது அவ்வளோதான் எட்டுறது. ஞானிகளாக இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் எட்டும்னு நினைக்கிறேன். நம்மளால இப்போதைக்கு என்ன சொல்ல முடியாது, தே ஆர் த சேம், தே ஆர் இன்செப்பரபிள் பட் சேம். இந்த வார்த்தைகளால் தான் இதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவள் வந்து ஒரு லெவல் மேலே போய் தாந்திரிக ரீதியாக ஒரு அட் அன் எனர்ஜி லெவல் அது எப்படி இருக்குன்னு அவள் சொல்கிறான். ஸ்லோகத்தோட வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா இல்லை வேற எங்கேயா கிளாரிட்டி வேண்டியிருக்கா? ஐ வாண்ட் யூ டு கெட் தம், ஐ மீன் அந்த கண்ணுக்கு தெரிகிற வார்த்தைக்கான மீனிங் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு தடவை கூட. ஸோ அந்த கான்செப்ட் வந்து மனசில் ஊறட்டும். தென் ஒன் டே அது ஸ்பார்க் ஆகும். அப்போ அது என்னன்னு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கும். இப்போ இதை வந்து என்னால் 100% நான் நினச்ச அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியல. கான்செப்டுவலி மைண்டில் புரியுறது, பட் ஐம் நாட் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி டெல் யூ. அண்ட் பாஷ்யத்தில் வல்ல 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 வல்லன்னு இருக்கு. லக்ஷ்மிதரோட எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, தலையே சுத்தும் போல. அவெல்லாம் அதை அனுபவிச்சு தேவர் ஏபிள் டு செப்பரேட் ஈச் ஆஸ்பெக்ட். அது என்னன்னு டிஃபைன் பண்ணி எழுதி கொடுத்துருக்கானா அவள் எப்பேற்பட்டவாளாக இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். என்னால் வந்து ஒரு 20% கூட அது என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, டு பி ஹானஸ்ட். ஒரு தடவை சொல்லட்டுமா மீனிங்? ஒரு தடவை நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த மீனிங் புரியறதா, அந்த வேர்டுக்கான அர்த்தம் புரியறதா பாருங்கோ. நீங்கள் பேசின எந்த கான்செப்டும் புரிய வேண்டாம். அந்த மீனிங் உங்கள் மனசில் ஊறி ஊறி உங்களுக்காகவே அந்த இன்டலெக்ட் வில் ஓப்பன் அப். ஓகே, ஸோ ப்ரோஸ் ஆர்டர் எப்படி வரும்னா, ஹே பகவதி ஷரீரம் சசி மிஹிர வக்ஷோருஹயுகம் சம்போஹோ ஷரீரம் துவம். அதாவது சந்திரனும் சூரியனும் வக்ஷஸ்தலமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சரீரம் நீதான். ஓகே, ஷரீரம் துவம் சம்போஹோ சசிமிஹிர வக்ஷோருஹயுகம். அதாவது சசினா சந்திரன், மிஹிரனா சூரியன், சந்திரனும் சூரியனும், வக்ஷோருகம்னா செஸ்ட், யுகம் 2 அப்படின்னா டாக்கிங் அபவுட் த பிரெஸ்ட்ஸ். ஸோ அந்த ஷரீரம் சிவபெருமானுடைய சரீரம் நீதான். துவம் சம்போஹோ சரீரம். இது புரிஞ்சுதா? ஸோ இது என்ன புரிஞ்சுக்கணும், சிவபெருமான தியானம் பண்ணணும்னு போகும்போது அம்பாளுடைய சரீரம் கண்ணு முன்னாடி வருது. ஸோ சிவபெருமானுடைய சரீரம் நீதான் அப்படின்னு சொல்ற. இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானம் அனகம். உன்னுடைய ஆத்மானம், அதாவது நீ இருக்கியே, நீ எப்பேற்பட்டவள், அனகமா இருக்க. அதாவது யூஆர் பியோர், யூஆர் சின்லெஸ். ஓகே, எந்த அழுக்கும் படாம பியோரா சுத்தமா இருக்க, சுத்த சைத்தன்யமா இருக்க. அது எப்பேற்பட்ட சரீரம்? நவாத்மானம் மன்யே. நவாத்மானம் அப்படின்னா 9 அட்ரிபியூட்ஸ் இருக்கிற நவவியூக ஸ்வரூபமா இருக்கிற அந்த சரீரமாக அது இருக்கு. இது எனக்கு புரிஞ்சுக்க முடியறது. சிவபெருமான தியானம் பண்ணும்போது உன்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்கறதுனால உன்னுடைய சரீரத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் 9 வியூகங்கள் இருக்குங்கிறது இட்ஸ் காமன் டு போத்துங்கிற விஷயம் எனக்கு புரியுது. மன்யே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு நான் ஜஸ்ட் பேர் சொன்னேன். அது என்னன்னு புரியாட்டியும் ஐ
wanted you to understand it is both interdependent attributes. ஒன்று இல்லாமல் இன்னொன்று சொல்ல முடியாது. லைக் சொல்லும் பொருளும் விளக்கும் வெளிச்சமும் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் லைன். अतः शेषः शेषी इति अयं संबंधः. வாம், உங்களுக்குள்ள இருக்கும் இந்த சம்பந்தம் எப்படி? शेषः शेषी, பிரைமரி அண்ட் செகண்டரி ஆஸ்பெக்ட்ஸ் கூடின இந்த சரீரமானது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் ரிலேஷன். அதாவது என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறது புரியுது. பிரைமரி செகண்டரிங்கிறது தான் உங்களுடைய ஆஸ்பெக்டே தவிர்த்து நீ வேற சிவபெருமான் வேறங்கிறது இல்லை. இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் பிரைமரி, இந்த அதர் ஆஸ்பெக்ட் இஸ் செகண்டரி. அப்படிதான் இருக்கு. ஸோ சேஷா சேஷி, சேஷனா பிரைமரி, சேஷினா செகண்டரி. புரியுறதா? अतः शेष शेषी इति अयं संबंधः. வாம், உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சம்பந்தம் இஸ் பிரைமரி செகண்டரி அப்படிங்கிற சம்பந்தம் தானே தவிர நீ வேற சிவபெருமான் வேறங்கிற சம்பந்தம் கிடையாது. ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கிற விஷயத்த ஒன்று சேர்த்தோங்கிறது இல்லை, ஒன்னாவே தான் இருக்கு. ஒரு ஆஸ்பெக்ட் பிரைமரின்னு சொன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் செகண்டரி ஆகுது. இப்ப சிவபெருமான பியோர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டா அந்த கான்சியஸ்னஸோட மேனிஃபெஸ்டேஷன் சக்தி அம்பாள்னு ஆறா, இல்ல அம்பாளை எல்லாத்துக்கும் மூல காரணம்னு எடுத்துட்டா சிவபெருமான் அதுக்கு பின்னாடி இருக்கிற டிரைவிங். நீ எப்படி எடுத்துட்டாலும் தி அதர் வில் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட். தனித்தனியா இல்ல, இட் வில் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம். இது எனக்கு புரியுறது அப்படிங்கிறார். ஓகே, அடுத்து சமரச பரானந்த பரயோகோ உபய சாதாரணத்தையா ஸ்திதா. சமரச பரானந்த பரயோகோ. ஸோ போத் ஆர். சமரசம்னா என்ன? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், லெட்ஸ் பி ஆன் த சேம் பேஜ்னு சொல்றது சமரசம்ங்கிறது இன்னைக்கு தேதியில நம்ம புரிஞ்சுட்ட வார்த்தை. சமரசம்னா என்ன? யுனைடெடா இருக்கிறதுன்னு அர்த்தம். சமரச, ரசம்னா என்ன? எசென்ஸ். அது சமமா இருக்கு. அட் எசென்ஷியல் லெவல் இட் இஸ் both the same. samarasa parananda parayoho. parananda parayoho இது ஒரே ஆஸ்பெக்டா இருக்கிறதுனால பரமானந்தமும் அங்க ஏற்படுறது. சோ ஒன்னால நீ தனியா ஆனந்தம் சிவபெருமானுக்கு அப்படியே கொடுக்கற அப்படிங்கறதெல்லாம் இல்ல. You both are united and therefore you are the source of supreme bliss. ubhaya sadharanataya sthitah. ubhaya sadharanataya, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஸ்திதஹ, you exist. சாதாரணமாவே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. உபய சாதாரணத்தையா ஸ்திதஹனா இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, நான் கூகுளில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அம்பாளையும் சிவபெருமானியும், அதாவது காமேஸ்வரன் காமேஸ்வரி வரைஞ்சிருப்பா. காமேஸ்வரனோட மடியில் உட்காந்துருப்பா. சேம் ஃபேஸ், சேம் அலங்காரம், தலையில் ஒரே மாதிரி சந்திரன், ஒரே கலர் வஸ்திரம், ஒரே மாதிரி ஆபரணங்கள், ஒரே மாதிரி ஆபூஷணம். ஃபேஸ் கட்டும் சேம், அப்படியே காப்பி எடுத்து வரைஞ்ச மாதிரி இருக்கும். சிவபெருமானன் காமிக்கிறதுக்காக மாஸ்குலைன் ஆகவோ இல்லை அம்பாளன் காமிக்கிறதுக்காக ஃபெமினைன் ஃபேஸோ இருக்காது. ஸோ எதுக்கு அந்த டிராயிங்? ரெண்டும் ஒன்று, இன்செப்பரபிள்னு காமிக்கிறதுக்கு. அதை தான் சொல்கிறேன். உபய சாதாரணத்தையா ஸ்திதா. ரெண்டு பேரும் சாதாரணமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கேள், ஒரே மாதிரி தான் இருக்கேள். அண்ட் தேர்ஃபார் ஐ அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் ரெண்டு பேரை பற்றியும் பேசினா இது ப்ரைமரியான விஷயம், இதுக்கு செகண்டரியான விஷயம் தான் பேச முடியுமே தவிர்த்து நீ வேற சிவபெருமான் வேறன்னு பேச முடியலை அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிரேமலதா மேம், பாமா மாமி, சௌமியா அம்மா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதுப்பா. பாமா மாமி புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. ஜென் மோடுக்கு போயிட்டேலா? ஆமா, புரிஞ்சுதுமா. ஓகே.
ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய, நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, த டேக் அவே இஸ் அம்பாள் வேற சிவபெருமான் வேற இல்லை. இது வரைக்கும் பார்த்த முன்னாடி ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? அம்பாளை பூஜை பண்ணா வேற யாருமே பூஜை பண்ண தேவையில்லை, அவ்வாளுக்கும் அது பூஜையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த எல்லா ஸ்லோகத்திலயும் எப்படி வந்தது? எல்லாம் நடந்தது, கடைசியில சிவபெருமானும் சக்தியும் மிஞ்சி இருந்தான்னு வந்தது இல்லையா? பிரளய காலத்துல எல்லாரும் போயிட்டா இவா 2 பேரும் மட்டும் இருக்கா அப்படின்னு வந்தது. ஸோ இவா 2 பேர்த்துக்குள்ள சம்பந்தம் என்ன? தேர் ஒன் அண்ட் த சேம், ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ பரமானந்த தத்துவத்தை அதுன்னு தான் சொல்லுவா, நியூட்டர் ஜெண்டர்ல தான் சொல்லுவா, அதுக்கு மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் சொல்ல மாட்டான். பரமாத்மாங்கிறது இட்ஸ் நாட் மாஸ்குலைன் ஆர் ஃபெமினைன், இட் இஸ் நியூட்டர் தான். அதுலேருந்து சுப்ரீம் மாஸ்குலைன் சுப்ரீம் ஃபெமினைன் வந்தது, அதுக்கப்புறம் தான் த என்டையர் கிரியேஷன் ஸ்டார்டட் அப்படிங்கிறதா ஒரு தத்துவம் உண்டு இல்லையா? ஸோ அதை பெண்ணாகி ஆணாகி அலியாகி மாணிக்க வாசகரும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அவர் பியோர் ஷைவேட், அம்பாளை பற்றி ரொம்ப பாடினது கிடையாது, ஃபியூ ரெஃபரன்சஸ் ஹியர் அண்ட் தேர். அவரும் அதே தான் சொல்கிறார், பெண்ணுமாகி ஆணுமாகி அலியுமாகின்னு தான் சொல்கிறார். ஸோ எதுவுமே ஆட்ரிபியூட்டே கிடையாத ஒரு இதுலேருந்து ஆட்ரிபியூட் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு அதுவே தான் மேனிஃபெஸ்ட் ஆகி வருது. அப்படி அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து 2 ஸ்லோகாஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். 41 வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி புரியறது புரியலை, இது என்னவோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான தந்திரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த ஃபஸ்ட்டு 41 வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப அம்பாளுடைய சௌந்தரியம்னா என்ன சொன்னேன்? அங்கமாக அழகு, லாவண்யம்னா மொத்தமாக அழகு. இப்போ தேவதைகளுக்கு லாவண்யமும், இப்போ ராமர் எப்படி சொல்வா? லாவண்ய ராமானும் சொல்லுவா, சௌந்தரியமாகவும் இருக்கேன்பா. அம்பாளுக்கும் என்ன சொல்வா? சௌந்தரியமாகவும் உண்டு, தூரத்துலேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும். சில பேர் இருப்பாள், தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக தெரிவா, பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ஃபீச்சர்ஸ் நன்னாவே இருக்காது. அது நம்ம மனுஷாளுக்கு. இல்லை பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு சில பேருக்கு கண் அழகாக இருக்கும், மூக்கு அழகாக இருக்கும், தள்ளி நின்று பார்த்தா இந்த எந்த ஃபீச்சர்ஸும் தெரியாது, சாதாரணமாக தெரிவா. ஸோ நம்மளுக்கெல்லாம் அப்படி. ஆனால் சுவாமிக்கு எப்படி? நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலும் லாவண்யம் தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தாலும் சௌந்தர்யம் தெரியும். ஸோ சௌந்தர்யம்னா என்ன வர்ணனை? அம்பாளுடைய அங்கங்களுடைய வர்ணனை. ஸோ அது ஆஃப்டர் 42 நிறையா பார்ப்போம். உன்னுடைய காது எப்படி இருந்தது, கண்ணு எப்படி இருந்தது, இதனால இப்படி அதனால அப்படி. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன? ஸ்ரீவித்ய தந்திர பாரகமாக இருக்கிற அம்பாளுடைய சௌந்தரியத்தை பற்றின வர்ணனை தான். உன்னுடைய பாதம் ஒன்னே போதும் எல்லாத்துல இருந்தும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது பாதத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷனா இல்லை அந்த தத்துவத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷனா? தத்துவத்தை பத்தி தான் டிஸ்கிரிப்ஷன். பட் பாதம் எப்படி இருக்குங்கிறது இனிமே வரும் அப்படி. ஸோ நடுவில் இந்த தத்துவமும் வரும். சிவபெருமானும் சக்தியும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கா, மேலும் அந்த ஸ்ரீசக்கர வர்ணனையில் ஒரு சிந்தாமணி கிரகத்தில் எப்படி இருக்காங்கிற வர்ணனையும் நடுவில் வரும். ஸோ இப்போ இதை நல்லா புரிஞ்சுட்டேன்னா அது இட் வில் பி ஆடிங் ஆன் டாப் ஆஃப் தட். இல்லை அப்போ நான் சொல்லும் போது அப்படியே இல்லைன்னா புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் இது எல்லாத்துக்கும் நிறையா பாஷ்யங்கள் இருக்கு, உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக நிறையா இருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை, அது என்னன்னு கூட நான் தேடலை. ஓகே, இந்த லெவலில் புரிஞ்சுட்டா போதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ வேகா இருக்கிற மாதிரி இருக்குமே, ஆனால் டோன்ட் வரி அபவுட் இட். இப்போதைக்கு புரிகிற மீனிங்கை வச்சுக்கோங்க மனசில், அதுவாகவே உள்ள வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பார்க் வரும். அது அம்பாள் எப்படி உங்களுக்கு புரிக்கணும்னு நினைக்கிறாளோ அதுவே ஆட்டோமேட்டிக்லி நடக்கும். யுவர் ஜாப் இஸ் டு லிசன் டு இட், அவ்வளோதான். எதெல்லாம் உங்களுக்கு புரியறதோ இல்லை புரியலனாலும் அந்த வார்த்தைகளை போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய சித்தத்தில், அண்ட் தென் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஸோ புரியலை, இது வேகா இருக்குது, இது என்ன கான்செப்ட்னு எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே கேஜ் ஆகலைன்னா தட் இஸ் ஸ்டில் ஓகே. சரியா? ரைட். ஸோ பார்ப்போமா?